845. ஸோ 5000 நான் வந்து இங்கே வைக்கிறேன். வின் பண்றவங்க எடுத்துக்கலாம். 1 கிலோ சாப்பாடு சேலஞ்சுன்னு சொல்லிட்டு 5 கிலோ சாப்பாடு சாப்பிடுறது. சாப்பிட்டதுக்கு பில்ல கட்டேன்னு போயினே இங்க. ஐயோ எனக்கு முடியல, வயிறுலாம் வலிக்குது. இதுவே எனக்கு என்ன பண்ண முடியும். ஹாய், வெல்கம் பேக் டு பிரகா லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனல். ஸோ என்ன கையில இன்னைக்கு காசுல இவ்வளோ வச்சிருக்கேன்னு பாக்குறீங்களா? ஸோ இந்த வீடியோல வந்து நீங்க ரொம்ப நாள் கேட்டுட்டு இருந்த ஃபுட் சேலஞ்ச் வீடியோ, இன்னும் நிறைய சேலஞ்ச்லாம் வந்து சொல்லியிருக்கீங்க. ஸோ அடுத்தடுத்து நம்ம வந்து பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஃபுட் சேலஞ்ச்ல இருந்து போவோம் அப்படின்னு. ஸோ இந்த இவ்வளோ மணி வந்து வின் பண்றவங்களுக்கு தான் வந்து இது ஸோ வந்து ஃபுட் சேலஞ்ச் வந்து இன்னைக்கு 5000 rupees. எவ்வளவு சாப்பிடணும் சாப்பிட்றது வந்து நம்ம காட்டுவோம் வீடியோல போனதுக்கு அப்புறம். ஸோ இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா வின் பண்றவங்களுக்கு 5000 rupees வந்து கொடுக்குறோம். உண்மையாலுமே 5000 rupees கொடுக்குறோம். நீங்க வந்து சும்மா கண்டென்ட் வீடியோ எடுக்கிறாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா நான் லைவும் போடுறேன். லைவா நீங்க வந்து லைவ்லயே உங்களுக்கு வந்து பாத்துக்கலாம். இதுல இந்த வீடியோல வந்து நாங்க லைவும் அட்டாச் பண்ணுவோம். ஸோ அதுல நீங்க பாத்துக்கலாம். இதுல என்ன ஒரு ஹைலைட்னா வந்து பாத்தீங்கன்னா அக்காவே சமைச்சிருக்காங்க. வெளியில வாங்கல, அக்காவே சமைச்சிருக்காங்க. அது சிக்கன் பிரியாணி சமைச்சிருக்கோம். காலையில இருந்து இன்னும் சாப்பிடவே இல்லை. வெறும் வயிற்றுல வந்து காஞ்சிட்டு இருக்கோம் எல்லாருமே. சோ சிக்கன் பிரியாணி. ஆனா என்ன ஒண்ணு, விசில் கொஞ்சம் தூக்கந்தால மயமாய் நைட்டா போல கொஞ்சம் குழஞ்சிருச்சு. ஆனா நல்லா இருக்கு. சரி வாங்க நம்ம வந்து இப்போ வீடியோக்குள்ள போலாம். மக்களே வந்து வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். ஆல்ரெடி இதை போட்டதெல்லாம் நீங்க பாத்துருப்பீங்க. சாப்பிட்டே இருக்காது. அப்பயே ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணு. ஸோ 5000 நான் வந்து இங்கே வைக்கிறேன். வின் பண்றவங்க எடுத்துக்கலாம். இங்கே வைக்கிறேன். இங்கே வைக்கிறேன். எடுத்துக்கலாம். வீடியோ வந்து இப்போ வந்து டைமிங் செட் பண்ணி நம்ம வந்து சாப்பிட வேண்டியதுதான். ரெடியா? கொஞ்சம் கிட்ட தள்ளி இல்லை இன்னும். ரெடி 3 2 இது டைமிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சா? இல்ல என்ன ஸ்டார்ட் பண்ணல. 3 2 1 ஸ்டார்ட். 10 நிமிஷத்துல சாப்பிட முடியுமா? சொல்ல மறந்துட்டேன். உங்களை சாப்பாடு 10 நிமிஷம் சாப்பிட. அப்பாவுக்கு பாட்டுமே இல்லையா? சோட் கொதிக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா வச்சுங்க. அதுக்கு நான் 6 போன சாப்பாடு சாப்பிடுவேன். யானை மீட் பக்கத்துல ஒரு நிமிஷம் வந்து காலையில் சாப்பிட பசி வேற கபக்குன்னு போயிடுல. சூடுன்னு சொல்லி உள்ளதை இறக்கினே இருக்கலாம். உங்க ரைட் சைடுல பாக்குறீங்க, லெஃப்ட் சைடுல ஒரு ஆளுக்கு இறங்கிக்கிட்டு இருக்கிறத பாருங்க. ஒரு கலகம் கொஞ்சம் ஹைட் எடுக்கிறாங்க. பாரு அதுல அது நான் வாங்கடா சொல்ல. ஐயோ டைம் எவ்வளவு போயிருக்கு? 8:45. என்னது இது 8 நிமிஷமா? 8 நிமிஷம் தான் இருக்கு. இன்னும் 8 நிமிஷம் இருக்கா? 8 நிமிஷம் இருக்கு. போங்கடா பைத்தியங்களா. இவ்வளவு சாப்பாடு போட்டு 10 நிமிஷம் சாப்பிட்டா கூட சாப்பிடுவாங்க. அதான் 5000 ரூபாய் வேணும். நல்லா சாப்பிட்டுட்டேன். 3 பேர் சாப்பிடலாம். 5000 முடியல சாப்பிடுவோம். சேலஞ்ச் டிராப் ஆயிடுச்சுன்னா எனக்கு தான். அதான் முடியாது. சரி 3 பேர் சாப்பிடுறோம். சரி சாரிங்க. சாப்பிட்டதுக்கு பில்ல கட்டேன்னு போயினே இருப்பாங்க. அப்படி வச்சுருவானா? க்ளோஸ் நல்லா 1500 அவங்க 2000.
ஐயோ நிறைய சோறு போட்டீங்களா போறோம் எனக்கு மட்டும் அதிகமா இருக்கான் அப்பா லைவ்ல வைக்க போடுறேன் பிளான் பண்ணி நான் அப்படி லைவ் போடும்போது எனக்கு பேர் நிறைய போட்டுக்கிறாங்க நான் போற கையே சாப்பாடு போனதா 2 கப்பு தான் எல்லாருக்கும். எனக்கு மட்டும் அவங்க இருக்கேன் கறியில ஃபுல்லா இருந்தா ஐயோ என் சோறு மட்டும் தெரிஞ்சா கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டாலுமே இறங்கிடும். அம்மே பீஸ் சாப்பிடுறியா உங்களெல்லாம் பீஸா வச்சு எனக்கு வேற சாப்பிடணும்னு ஆசைப்படுறாங்க. இதெல்லாம் பண்ணா சரி விடு எல்லாம் பார்த்தா வேலை வர. rejected. ஐயோ சாப்பிட முடியலையே. கறி எல்லாமே சேர்த்து தான் சாப்பிடணும். சாப்பாடு தண்ணி குச்சி வச்சு குத்துங்க. கொஞ்சம் லைட்டா நான் சாப்பாடு சாப்பிட்டேன். 10 ரூபாய் டேஸ்ட் நல்லா இருக்கு. கரெக்டா எல்லாரும் பிடிக்கும். 5 minutes only. 5 நிமிஷம் தான் 5 நிமிஷம் தாங்கண்ணா. ஒருத்தருக்கு பேய் பிடிச்சிக்கிச்சு, ஒருத்தருக்கு பைத்தியம் பிடிச்சிக்கிச்சு. 3 பேரும் சேலஞ்ச் வின் பண்ணாம எனக்கு தான் ஜெயபா. ஐயோ அம்மா எவ்வளவு தின்னா கம்மியாக மாட்டேங்குதா? கீழே அடுப்பு வச்சுக்கிறோம். ஆகி பண்ணி இருக்கோம். டைம் எவ்வளோ இருக்கும்? 4:52. டைம் தெரியல. டைம் தெரில. வீடியோ எடுத்துருந்தேன் டைம். டைம் ஒயிட்டா தெரியுது ஸ்க்ரீனே. அப்போ டல்லாக வேணாம் ரைட் சார். அந்த இது இடத்துல டச் பண்ணுமா ஃபோன் இடத்துல அது அந்த ஸ்க்ரீன் பிரைட்னஸ் ரொம்ப இருக்கு. இவதான் வந்து பிரைட்னஸ் அதிகமாக வச்சுட்டு இல்லையா இல்லையா இல்லைண்டா இன்னும் 4 நிமிஷம் தான் இந்த உன் சோறு தான் அதிகமா கறி அப்புறமா என் சோறு தானே சாப்பிடுறதுல சரியில்லை. கறி அப்புறமா சாப்பிட்டு சோறு நான் சாப்பிட்டேன். இன்னும் எவ்வளோ நேரம் சாப்பிடுறது? இப்ப போட்டி. எவ்வளோ 15 சாப்பிடுறா அங்க இறங்கிக்கிட்டே இருக்கு. அதான் ஸ்டாப் நான் ஸ்டாப் இல்லையா? ரிப்பேர் ஆயிடுச்சு. சாப்பாடு அப்படியே வச்சு 1 மணி கழிச்சு கண்டினியூ பண்ணலாமான்னு கேட்கலாம். நினைச்சோம் சொல்லவே வந்துட்டோம்னா சசிமா கையை நம்ம காய வச்சுக்கலாம். ஏன்னா வேணாம் சாப்பிட்டு சாப்பிட்டேன் வயிற்று தான். டைம் ஆகுமாக்கா? 2 minutes more.
2:49. டைம் இருக்கு, சாப்பிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் டவுசர் கிழிது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நம்ம சாப்பாடு ஃபுட்டில் கேட்டோம் எப்போ போயிட முடியாது. ஒரு கிலோ சாப்பாடு சேலஞ்சுன்னு சொல்லிட்டு 5 கிலோ சாப்பாடு சாப்பிடுவது முடியல. நான் 2 பேர் முடிச்சிட்டோம் 1 கிலோ. என்னண்ணா எந்த 1/2 கிலோ தானே போடணும். இப்போ என்ன சேலஞ்செலாம் மாறிச்சு ஃப்ரெண்ட்ஸ். என்ன சேலஞ்சுனா சாப்பாடு யாரு கொஞ்சம் அதிகமாக இருக்கு என்னன்னா அப்பா ஒரு 15 நிமிஷமா வச்சிருக்கலாம் போல. 10 நிமிஷம் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கு. சாப்பாடு அதிகமா சொன்னது யாரு? டாக்டர் கலையரசன் வைஃப் கலையரசன் சொல்றாங்க. ரெண்டு பேரும் நல்லா சாப்பிடுவோம். டைமும் எக்ஸ்ட்ரா வச்சுட்டு சாப்பிட போய் நல்லா சாப்பிட்டுருக்கோம். இங்க தண்ணி குடிவா உட்காரு. பொறுமையா சாப்பிட்டு அவ்வளவுதான். பொறுமையா சாப்பிட டைம் டைம் சோறு பண்ணலாம். லாஸ்ட் 1 minute. சோறு வர வழியா இருந்தா ஈஸியா சாப்பிடும் சொன்னாங்க. யாரெல்லாம் சொல்ல, நான் தான் சொன்னேன். நான் சொன்னதை நானே மறந்துட்டேன். அதான் அது யாரோ சொல்ல. சாப்பாடு ஜாஸ்தி தான்டா. ஆமா அதிகம் சாப்பாடு. நல்லா சாப்பாடு சாப்பிடலாம். நல்லா சாப்பிடுவோம் தானே சாப்பிடணும். எல்லாம் ஃபுட் சேலஞ்சே பண்ணிட்டு இருந்து சாப்பிடுறது வேற. ஃபர்ஸ்ட் டைம் ஃபுட் சேலஞ்சுன்னு சொல்லிட்டு 2 டப்பா சாப்பாடு போட்டு சாப்பிடுன்னு சொன்னாலும் சாப்பிடுவாங்க. லாஸ்ட் 30 seconds. வேலை தெரியுது. கொஞ்சம் தான் சாப்பிடலாம். சாப்பாடு பொலவனும் நிறைய இருக்கும்ல. தண்ணி ஊற்றி குடிச்சு மிக்ஸ் பண்ணி குடி. நான் விட்டா எல்லாரும் அவுட்டுதா. நான் வந்து அவுட்டா. 5, 4, 3, 2, 1. டைம் அப். சாப்பாடு காலி ஆச்சு பாருங்க. இதுதான் இப்போ பீத்திக்கிட்டே இருந்தோம். அப்படியே வெளியே காமிக்கலாம் வந்து ஃபர்ஸ்ட் இதில் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இது யாரோடது? இவர் பிரகலட்சுமி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ரவீன் ப்ரோ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். என்ன பெரிய பில்டப்லாம் விட்டுருந்தான். 5 நிமிஷத்துக்கு நானே தேடி போறேன். நான் எப்படி சொதப்புன்னு எதிர்பார்க்கல. சத்தியமா சொல்றேன், இதுதான் ஒரு டப்பா சாப்பாடு. டப்பால நான் கொட்டின டப்பா வந்து இதுதான் சாப்பாடு. இந்த அதுல பாதியா இருக்கும். அதை பாருங்க. கடையிலே போய் வாங்கினாலும் சராசரி மருந்து சாப்பிடுறது ஒரு இதோட பாக்ஸோட இது வைக்கணும். இதுதான் போட்டு போட்டு அமுக்கி அமுக்கி போட்டான். நீங்களே பாருங்க. தான் போட்டான். தான் சாப்பாடு போட்டான். என்ன சொல்றேன், நான் போட்ட மாதிரி. நான் ரெண்டு இது போனோம்னு சொன்னேன். அழுத்தியா போடுவாங்க பாருங்க. சிக்கன் வரல சொல்லி புத்தா வாங்க. என்ன பண்ணுங்க? ஐயோ எனக்கு முடியல. வயிறுலாம் வலிக்குது. இதுவே எனக்கு காலைல இருந்து சாப்பிடல. அதனாலே நோ சாப்பாடு இறங்குது என்னமோ தெரியல. சாப்பிட்டு வந்து அவன் போன எவ்வளவு சாப்பிட்டுக்கிறான். எல்லாம் போங்கு. சாப்பாடு பாருங்க. தொத்தாச்சு. நாம 2 பேரும் உனக்கு கொத்தா நாம நீ பெரிய சாப்பிடல. 5000 ரூபாய் வச்சுட்டு நானு சரி யார் வின் பண்ணாலும் எடுத்துக்கலாம்னு நான் நினைச்சேன். 2 பேரும் இப்படி தோத்துட்டாங்கன்னா என்ன பண்ண முடியும்? வேலை முடிஞ்சிச்சு. நான் சலா வண்டி எடுப்பலாம். பை பை. ஓகே மக்களே, இதோட வந்து நாங்க முடிச்சுக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன சேலஞ்ச் பண்ணலாம்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. ஒரு சிஸ்டர் வந்து ரொம்ப நாளாவே கேட்டுட்டு இருக்கீங்க லிஃப்ட் அண்ட் கேரி சேலஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு. கண்டிப்பா கூடிய விரைவில் அந்த வீடியோவும் வரும். இந்த வீடியோ இதோட முடிவடைகிறது.
ஸோ இது முடியாதனால முடிவெடுகிறது மன்னித்து விடுங்கள். இது வரைக்கும் இவ்வளோ நேரம் எங்க வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு எப்போ வேணும். நன்றி, வணக்கம், பாய். அம்மா முடியலடா. சுட சுட பிரியாணி. ஃபுல்லா போடு, ஃபுல்லா போடு. வீடியோ ஓகேவா? இந்த மாதிரி கரெக்டா போடணும், எல்லாருக்கும் ஒரே அளவுல போடணும். அப்புறம் பாதி பாதியா ஒரு சிலருக்கு அதிகமா போட்டு கம்மியா போடக்கூடாது. ஏன்னா சாப்பாடு வந்து கரெக்டா வேக விட்டுருக்கணும். நீ தான் தண்ணி அதிகமா மட்டும் போடணும் ஆகிட்டேன். அதெல்லாம் என்ன பண்ணணும் போட்டு மகளே. ஏய் அப்ப நீ அவங்க அவர் வாயை பாருங்க மக்கள் எல்லாருமே. பிரியாணி டேஸ்டா தான் இருக்கு. நான் வரல இந்த சேலஞ்சுக்கு. ஐயோ நான் வரல. 1 கிலோ 2 கிலோ வச்சுட்டு இருக்கிறேன். போடு போடு. 5000 ரூபாய் நான் சும்மா 5000 ரூபாய். நீ கொடுக்குற 5000 ரூபாய் ஹாஸ்பிட்டல் தான் போன போல. போ. ஆல்ரெடி ஆகி வரல. 5000 ரூபாய் சாப்பிடணும். சரி சரி நான் சாப்பிடணும். நல்லா போடு. கிலோ உட்கார அள்ளி போறோம். எனக்கு சிக்கனை போடு. இது வரோம் போடல. சாப்பிடு மக்களே. அண்ணா வந்து இந்த சேலஞ்சு அக்கா வந்து கூப்பிடுறாங்க. ஏன்னா வயிறு மேலே சாப்பிட்டு போலாம். காசு எல்லாம் பண்ண முடியாது. இவ்வளவு சாப்பாடு சாப்பிடுவாங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு கொஞ்சம் கம்மியா இருக்குது. அக்காவுக்கு மட்டும் பாருங்க எல்லாம் நிரம்பிச்சு. சின்ன இல்லப்பா அது. ஓ அப்படிங்களா? பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கை கழுவிட போயிடறாங்க மேடம். ஏய் பாரு எவ்வளவு சாப்பாடு போறோம் பாத்துக்கோ. ஏய் நிறைய கரெக்ட்டா போட்டுருங்க. சும்மா நான் வளையத்துல இருப்பாங்க அவங்கள்ட்ட. தண்ணி காட்டு. பந்து இருந்துச்சு ஒரே ஒரு நிமிஷம். பச்சடி நிகழ்ச்சி